அனைவருக்கும் வணக்கம். இந்த காணொலியில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, டிஆர்பி ரிசல்ட் எப்போ வரும், ஸோ அதை பற்றி தான் நம்ம இந்த காணொலியில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த காணொலிக்கு போகிறதுக்கு முன்னாடி நான் போன வாரம் பார்த்திங்கன்னா ஒரு நாள் கால் பண்ணி கேட்டேன். ஸோ எப்போ இந்த டிஆர்பி ரிசல்ட் எப்போ வரும் அப்படின்னு சொல்லி கால் பண்ணி டிஆர்பி கஸ்டமர் கேருக்கு கேட்கும்போது, ஸோ அவங்க என்ன சொன்னாங்கன்னா, டிஆர்பி ப்ராசஸிங்கில் இருக்குது, கூடிய சீக்கிரத்தில் கண்டிப்பாக ரிசல்ட் வந்துடும் அப்படின்னு சொல்லி தான் போன வாரம் சொல்லியிருந்தாங்க. ஸோ அப்போ போன வாரம் கூடிய சீக்கிரத்தில் வரும் அப்படின்னு சொல்லியிருந்தா கண்டிப்பாக நமக்கு இந்த மாதம் கடைசியில் நமக்கு ரிசல்ட் வர்றதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. ஓகே, ஸோ இப்போ ரிசல்ட் வந்ததுக்கப்புறமா என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஸோ முதல்ல பார்த்தீங்கன்னா ரிசல்ட் வந்தோடனே ரிசல்ட்டோடைய சிவி லிஸ்ட்டும் விட்ருவாங்க. ஸோ அந்த ரிசல்ட்டு நம்ம எதுவுமே சேலஞ்செலாம் பண்ண முடியாது, எதுவுமே நம்ம டிஆர்பிக்கு எதுவுமே சொல்ல முடியாது. ஏன் ரிசல்ட்டு இவ்வளோ கம்மியாக இருக்குது, ஏன் என் மார்க் கொடுக்கல, ஏன் என்னுடைய ஆன்சர் இதாகிடுச்சு, அதெல்லாம் நம்ம ஒன்றுமே சொல்ல முடியாது. ஏன்னா ரிசல்ட் ஃபைனல் ரிசல்ட் வந்துச்சுன்னா அது டிஆர்பி என்ன பண்ண மாட்டாங்கன்னா எக்காரணத்தை கொண்டோ சேஞ்ச் பண்ண மாட்டாங்க. நம்ம ஒரு 20 உதாரணத்துக்கு ஒரு 20 கொஸ்டின் சேலஞ்ச் பண்ணியிருக்கோம், அதுக்குண்டான ப்ரூஃப் நம்ம கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அதில் டிஆர்பி பார்த்தீங்கன்னா ஒரு 10 கொஸ்டின் 12 கொஸ்டினுக்கு தான் மார்க் கொடுத்து மீதி 8 கொஸ்டினுக்கு மார்க் கொடுக்காமல் இருந்தால் ரிசல்ட் வந்ததுக்கப்புறமா நம்ம என்ன பண்ண முடியாதுன்னா நம்ம சேலஞ்ச் பண்ண முடியாது, நம்ம எதுவுமே புகாரும் கொடுக்க முடியாது, நம்ம எதுவுமே பண்ண முடியாது. ஸோ டிஆர்பியோடைய ஃபைனல் ரிசல்ட்டு, ஸோ அது டிஆர்பி போர்டு தான் அப்படின்னு சொல்லி அவங்க அதை சேஞ்ச் பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்லி ஏற்கனவே நமக்கு நோட்டிஃபிகேஷனில் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபைனல் ரிசல்ட் எப்போவுமே டிஆர்பி என்ன பண்ண மாட்டாங்கன்னா சேஞ்ச் பண்ண மாட்டாங்க. ஸோ ரிசல்ட் வந்த உடனே என்ன பண்ணுவாங்கன்னா அதை கூட சிவி லிஸ்ட்டும் விட்ருவாங்க. ஸோ உதாரணத்துக்கு போன வாட்டி 2021 பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை ரிசல்ட் வந்தது. ஸோ வெள்ளிக்கிழமை ரிசல்ட்டோடய என்ன பண்ணாங்கன்னா சிவி லிஸ்ட்டும் கொடுத்துட்டாங்க. ஸோ அந்த சிவி லிஸ்ட்டு கொடுத்துட்டு செவ்வாய் புதன் வியாழன் இந்த 3 நாள் என்ன பண்ணாங்கன்னா, அடுத்த வாரம் 3 நாள் என்ன பண்ணாங்கன்னா சிவி வெரிஃபிகேஷன் வர சொல்லிட்டாங்க. இப்போ நம்மக்கிட்ட இருக்கிறது வெறும் 3 நாள், சனி ஞாயிறு திங்கட்கிழமை, வெறும் 3 நாள் தான் இருந்துச்சு. செவ்வாய் புதன் வியாழன் என்ன பண்ணுறாங்கன்னா சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் டேட் போட்டாங்க. ஸோ அந்த டைமில் நம்ம என்ன ஆகிடுச்சுன்னா, நிறைய சர்டிஃபிகேட்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா சில பேர் வாங்கியிருப்பாங்க, சில பேர் வாங்காமல் இருப்பாங்க. ஸோ அதை கடைசி நேரத்தில் நம்ம படத்தை ரொம்ப ஒரு ப்ரெஷர் ஆகாமல், ஸோ இப்போவே முன்கூட்டியே நமக்கு தெரிய வரும். கண்டிப்பாக நம்ம ஒரு 85, 95, 100 அபோவ் வாங்கியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் என்ன பண்ணாங்கன்னா எல்லா சர்டிஃபிகேட்ஸும் ரெடி பண்ணிக்கிங்க. ஸோ அந்த சர்டிஃபிகேட்ஸ்லாம் கண்டிப்பாக உங்களுக்கு என்னென்ன சர்டிஃபிகேட்ஸ் எடுத்துன்னு வரணும் அப்படின்னு சொல்லி நோட்டிஃபிகேஷனில் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம என்னென்ன சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ணமோ அந்த சர்டிஃபிகேட்டெல்லாம் கண்டிப்பாக நம்ம ஒரிஜினல் எடுத்துகிட்டு போயே ஆகணும். ஸோ நம்ம அப்லோட் பண்ணும்போது கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா 10th சர்டிஃபிகேட்டு, 12th சர்டிஃபிகேட்டு, அதேமாரி யூஜி உடைய டிகிரி அப்லோட் பண்ணியிருப்போம், அதேமாரி பிஜியோடைய டிகிரி அப்லோட் பண்ணியிருப்போம், யூஜி கன்சாலிடேட் அப்லோட் பண்ணியிருப்போம், பிஜி கன்சாலிடேட் அப்லோட் பண்ணியிருப்போம். ஸோ அதேமாரி நான் பிஎடோடைய டிகிரி அப்லோட் பண்ணியிருப்போம், பிஎடோடைய கன்சாலிடேட் அப்லோட் பண்ணியிருப்போம், லாஸ்ட் ஸ்டடி கான்டாக்ட் சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ணியிருப்போம், அதேமாரி லேட்டஸ்ட் கான்டாக்ட் சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ணியிருப்போம். ஸோ இது எல்லாமே நம்ம என்னென்ன அப்லோட் பண்ணுமோ அதெல்லாம் கண்டிப்பாக நம்ம ஒரிஜினல் எடுத்துகிட்டு போயே ஆகணும். கண்டிப்பாக கிட்டத்தட்ட ஒரு 14 டாக்குமெண்ட்ஸ், ஸோ நம்மளுடைய ஐடி ப்ரூஃப் சேர்த்து ஒரு 14 டாக்குமெண்ட்ஸு நீங்கள் கண்டிப்பாக என்ன பண்ணணும்னா சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனுக்கு கண்டிப்பாக எடுத்துகிட்டு போகணும். ஸோ அதேமாரி இதோடைய நோட்டிஃபிகேஷனும் எடுத்துன்னு வர சொல்லுவாங்க. ஸோ நோட்டிஃபிகேஷன் எடுத்துன்னு வர சொல்லுவாங்க. ஸோ ரிசல்ட்டு கால்ஃபர் பண்ணுறோம் பார்த்தீங்கன்னா அந்த ரிசல்ட் பேஜும் எடுத்துன்னு வர சொல்லுவாங்க. ஸோ இது எல்லாமே நம்ம அது கூடயே நம்ம என்ன பண்ணோம்னா சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் எடுத்துகிட்டு போகணும். ஸோ சர்டிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா ஒரு சில மணி நேரத்தில் என்ன பண்ணுவோம்னா நமக்கு அந்த நம்பர் வாரியாக கூப்பிட்டு சர்டிஃபிகேட் பார்த்தீங்கன்னா சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் முடிச்சிருவாங்க. இப்போ நான்லாம் பார்த்தீங்கன்னா காலையில் ஒரு 10 மணிக்கு சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் போனேன், வெளியில் வந்தது பார்த்திங்கன்னா ஒரு 12:30 மணிக்கெல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா வெளில அனுப்பிச்சிட்டாங்க. ஸோ அதேமாரி ஒரு கூடிய சீக்கிரத்தில் ஒரு சில மணி நேரத்தில் என்ன பண்ணுவாங்கன்னா சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் நமக்கு முடிஞ்சிடும். ஸோ அதுக்கப்புறமா ஒரு 2-3 வாரம் கழிஞ்சு தான் நமக்கு ப்ரொவிஷனல் லிஸ்ட் போடுவாங்க. ஸோ அந்த ப்ரொவிஷனல் லிஸ்ட் வந்ததுக்கப்புறமா நமக்கு டிபார்ட்மெண்ட்லேருந்து என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு மெசேஜ் அனுப்புவாங்க, பத்திரிகை செய்தியாகவோ இல்லை நமக்கு ஜியோவாகவோ என்ன பண்ணுவாங்கன்னா டிபார்ட்மெண்ட்லேருந்து ஸ்கூல் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்லேருந்து நமக்கு மெசேஜ் போடுவாங்க, நம்ம எப்போ வந்து அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வாங்கணும் அப்படின்னு சொல்லி. ஸோ அதேமாரி நம்ம என்ன பண்ணோன்னா ஸோ இது சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் ப்ராசஸ் நம்ம என்ன பண்ணோம் ரெடி பண்ணி வச்சிங்க. ஸோ இந்த மாதம் கடைசியில் நமக்கு ரிசல்ட் வரத்துக்கு அதிகமாக வாய்ப்புகள் உண்டு. ஸோ யாரெல்லாம் வெற்றி பெற்றீங்களோ ஸோ அனைவருக்கும் வாழ்த்துக்கள். ஸோ ஏதாவது டவுட்ஸ் அண்ட் கிளாரிஃபிகேஷன்ஸ் ஏதாவது இருந்தால் கண்டிப்பாக கமெண்டில் சொல்லுங்கள், நான் அதுக்குண்டான ரிப்ளை பண்ணுறேன். ஸோ சர்டிஃபிகேட்ஸ் ஏதாவது தொலைஞ்சி போயிருந்தீங்கன்னா, ஸோ ஒரிஜினல் சர்டிஃபிகேட்ஸ் ஏதாவது உங்களுக்கு 10th 12th இது ஏதாவது காணாமல் போயிருந்தீங்கன்னா டூப்ளிகேட் வாங்கி வச்சுக்கிங்க. ஸோ டூப்ளிகேட் வாங்கி வச்சா ஸோ அதுவும் நம்ம காமிக்கலாம். ஸோ டூப்ளிகேட்னா நம்ம தொலைஞ்சதுக்கு உண்டான எஃப்ஐஆர் வச்சு நம்ம என்ன பண்ணணும்னா டூப்ளிகேட் வாங்கணும். ஸோ டிபார்ட்மெண்ட்லேருந்து டூப்ளிகேட் வாங்கி நம்ம என்ன பண்ணலாம் அதை நம்ம
அங்கே சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனில் காமிச்சிடலாம். ஸோ அந்த மாதிரி சில பேருக்கு இருக்கும். ஸோ சில பேருக்கு என்ன பண்ணுவாங்கன்னா சர்டிஃபிகேட் கிழிஞ்சு போயிருக்கும். ஸோ அதெல்லாம் நீங்கள் என்ன பண்ணணும்னா கொஞ்சம் ஆல்ட்ரேட் பண்ணி லேமினேஷன் பண்ணி ரெடியாக வச்சுக்கிங்க. ஸோ அப்படியே கிழிஞ்சு போன சர்டிஃபிகேட் எடுத்துன்னு போய் நம்ம சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் போகக்கூடாது. ஸோ அதனால் ஏதாவது கிழிஞ்சி இருந்துச்சுன்னா சர்டிஃபிகேட்டு ஒரு 10th +2 அந்த மாதிரி சர்டிஃபிகேட்னா ரொம்ப பழைய சர்டிஃபிகேட் இருக்கனால அது கிழிஞ்சிருக்கும். ஏன்னா நம்ம நிறைய இடத்துக்கு எடுத்துன்னு போயிருப்போம். ஸோ ப்ரைவேட்டில் வேலை செய்யும்போது எடுத்துன்னு போயிருப்போம். வேறு ஏதாவது நம்ம அப்ளை பண்ணுறதுக்கு எடுத்துன்னு போயிருப்போம். ஸோ அந்த மாதிரி எடுத்துன்னு போகும்போது கண்டிப்பாக அது கிளியர் தான் செய்யும். ஸோ அதை லேமினேஷன் போட்டு இப்போ ரெடியாக வச்சுக்கோங்க. ஏன்னா சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் நம்ம இப்போ சர்டிஃபிகேட்ஸ் பார்த்திங்கன்னா நம்ம அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வாங்குற வரைக்கும் ஸ்கூலில் போய் ஜாயின் பண்ணுற வரைக்கும் நமக்கு சர்டிஃபிகேட்ஸ் ஒரிஜினல் சர்டிஃபிகேட்ஸ் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல் ஆகிட்டே இருக்கும். ஸோ ஏன்னா கேட்டுகிட்டே இருப்பாங்க. நம்ம அப்பாயின்மெண்ட் இப்போ சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனில் கேட்பாங்க. அதுக்கப்புறம் அப்பாயின்மெண்ட் போது சர்டிஃபிகேட் எடுத்துன்னு வர சொல்லுவாங்க. அதுக்கப்புறமா ஸ்கூலில் ஜாயின் பண்ணும்போது ஃபஸ்ட்டு போய் ஜாயின் பண்ணும்போது சர்டிஃபிகேட் ஒரிஜினல் சர்டிஃபிகேட்டோட வர சொல்லுவாங்க. ஸோ இதெல்லாம் ப்ராசஸ் இருக்குது. அதுக்கப்புறம் நம்ம ஸ்கூல் சேர்ந்து அதுக்கப்புறம் அதை உண்மைத்தன்மை வாங்குறதுக்காக ஒரிஜினல் சர்டிஃபிகேட்ஸ்லாம் தேவைப்படும். ஸோ இது எல்லாமே நமக்கு ஒரு சர்டிஃபிகேட்ஸ் இப்போ ரொம்ப ரொம்ப நம்ம முக்கியமானனால எல்லா சர்டிஃபிகேட்டும் ரெடி பண்ணி வச்சிங்க. ஸோ இதுதான் நமக்கு ஒரு முக்கியமானது. ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கேளுங்க. ஸோ கண்டிப்பாக அதுக்குண்டான ரிப்ளை பண்ணுறேன். ஸோ யாரெல்லாம் ஃபெயில் ஆகிட்டீங்களோ, யாரெல்லாம் குறைவான மார்க் வாங்கியிருக்கீங்களோ, ஸோ நீங்கள் உங்களுடைய ஒரு ஆம்பிஷனை நீங்கள் தளர விட்டுறாதீங்க. ஸோ அடுத்த டிஆர்பி கூடிய சீக்கிரத்தில் வரப்போகுது. ஸோ அதுக்குண்டான முயற்சியை ஆரம்பிங்க. ஸோ அடுத்த டிஆர்பி வரப்போகுது. அதுக்கப்புறம் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ் நிறைய வேகன்சி இப்போ கூடிய சீக்கிரத்தில் வரப்போகுது. KVS, NVS, ஸோ இதெல்லாம் நிறைய வேகன்சி வரப்போகுது. ஸோ இதுவும் நம்ம சேனலில் பார்த்திங்கன்னா நம்ம அப்டேட் பண்ணுவோம். ஸோ சேனலில் தொடர்ந்து பாருங்கள். ஸோ அனைவருக்கும் வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.